காசியாபாத்ல 3 பெண்கள் குழந்தைகள்னே சொல்லலாம். 16 வயது, 14 வயது, 11 வயது. இந்த 3 பெண்களும் 9த் ஃப்ளோர்லருந்து குதிச்சு தற்கொலை பண்ணியிருக்காங்க. காரணமாக சொல்லப்படுவது கொரியன் வெப் சீரிஸ இல்ல கொரியன் படங்கள வந்து அவங்க பார்க்க விடல பெற்றோர்கள். அதனால வந்து அந்த டிப்ரஷன்ல வந்து அவங்க இத பண்ணிட்டாங்கன்னு இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வருதுன்னு சொல்றாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை இருக்கு? இத எப்படி நம்ம எடுத்துக்கணும்? இல்ல அந்த அளவுக்கு ஒரு டிப்ரஷன் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வா அது அப்படின்னு இருக்கு இல்லையா? சரி, எப்பவுமே நம்ம தற்கொலைய பத்தி பேசும்பொழுது, நமக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கு. நம்ம இத டிஸ்கஸ் பண்றது, இதுல இருக்கிற சயின்ஸ புரிஞ்சுக்கிறது தானே தவிர, இத பார்த்து யாரும் காப்பி கேட்லாம் பண்ணக்கூடாது. இது ஒரு நம்ம அத ரொம்ப ஸ்ட்ராங்கா டிஸ்கரேஜ் தான் பண்றோம். இந்த சம்பவத்துல நெறைய இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் தகவல் வருது. அதுல இப்ப இருக்கிற தகவல்கள் இந்த 3 பெண் குழந்தைகளும் பள்ளிக்கே போகல. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக கோவிடுக்கு அப்புறத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பள்ளிக்கு போறத நிறுத்திட்டாங்க. பெற்றோரும் அத பத்தி எதுவுமே சொல்லல. அதற்கப்புறம் அதுக்கு மேல் அதிக தகவல் என்ன வருதுன்னா, அவங்க வீட்ல அப்பா, அம்மாவுக்கும் ரிலேஷன்ஷிப் சரியில்ல. அப்பா வந்து இந்த வீட்ல மட்டும் தான் இருந்தாரா? இல்ல வேற வீடுகள் கூட இருந்ததா? அப்படின்னு நெறைய சர்ச்சைகள், கேள்விகள் வருது. அப்ப இட் லுக்ஸ் லைக் இந்த சில்ட்ரன் நெக்லெக்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. 3 வருஷம் ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போலன்னா, சாதாரண ஒரு பெற்றோர் என்ன சார் செய்வாங்க? ஏன் இந்த குழந்தை ஸ்கூலுக்கு போலன்னு இம்மீடியட்டா கன்சல்டேஷன் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இம்மீடியட்டா அதுக்கு என்ன தீர்வோ அத பண்ணியிருப்பாங்க. ஏதோ ஒண்ணு பண்ணி அந்த குழந்தைய மறுபடியும் அந்த ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்கு மத்தவங்கள மாரியே உலகத்துல பங்கு பெறத்துக்கு இந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு உதவி செய்திருப்பாங்க. இந்த குழந்தைகளுக்கு அந்த உதவி கிடைக்கவே இல்ல. 3 ஆண்டுகளாக இந்த குழந்தைகள் தனக்கு கொரியன் பேர்லாம் வச்சுக்கிட்டு, கொரியன் பையன தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு, கொரியன் ஃபுட்ட தான் சாப்பிட்டுக்கிட்டு, கொரியன் மாரியே வாழ்ந்திருக்கிறாங்க. அப்ப அவங்களே ஒரு செயற்கையான ஒரு தீர்சங்கு சொர்க்கத்த ஒண்ணு கிரியேட் பண்ணி அங்க வாழ்ந்திருக்கிறாங்கன்றது, அவங்களே சில மன பிரமைகள் இருந்தாங்களா என்னன்றது இனிமேல் தான் தெரிய வரும். சம்டைம்ஸ் சில விஷயங்கள் வி கால் இட் ஷேர்ட் டெலூஷன். ஷேர்டு டெலூஷன்னா ஒருத்தர் அதாவது ஆதிக்கம் செலுத்துற ஒருத்தருக்கு ஒரு பிரமை ஏற்பட்டதுன்னா, அவங்க கூட இருக்கிற எல்லாரும் அந்த பிரமைய நம்ப ஆரம்பிச்சுருவாங்க. ஆமா இந்த உலகம் இப்படிதான். ஆமா நம்ம கொரியால தான் இருக்கோம் அப்படின்னு ஏதோ ஒண்ணு அவங்க நம்ப ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அவங்க மூளை அதை நோக்கியே போக ஆரம்பிக்கும். அவங்களே தனக்குன்னு ஒரு தனி உலகத்த அமைச்சுப்பாங்க. பட் வெளி உலகத்தோட அவங்களோட அதுக்கப்புறம் பொருந்த முடியாது. அப்புறம் மத்தவங்களோட பொருந்த முடியாததுனால மேற்கொண்டு மேற்கொண்டு தனிமையாயிடுவாங்க. அதனால அவங்களுக்கு மனசோர்வு வந்தா, அதுக்கு தீர்வு காணவே முடியாதபடி ஆயிடும். அப்போ சில சமயத்துல இது ஷேர்டு டெலூஷன் அப்படின்ற அந்த சூழ்நிலையில இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த பர்ட்டிகுலர் கேஸ்ல அது எக்ஸாக்ட்லி என்னன்ற டீட்டெயில்ஸ் நமக்கு இன்னும் வரல. பட் இந்த குழந்தைகள் அந்த அளவுக்கு கவனிக்கப்படல, நெக்லெக்ட் செய்யப்பட்டிருக்காங்க. போதுமான அளவுக்கு பேரண்டிங் கிடைக்கல, கவனிப்பு கிடைக்கல. எந்த விதமான சேவைகளையும் அவங்க பயன்படுத்தவே இல்ல. எல்லா ஊர்லயும் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. எல்லா ஊர்லயும் சைக்கியாட்ரிஸ்ட் இருக்காங்க. எல்லா ஊர்லயும் சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க. சோசியல் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. யாரையுமே இவங்க சந்திக்கலன்றது ஆச்சரியமான விஷயமா இருக்கு. அவ்ளோ நெக்லெக்ட் எப்படி நடந்தது அந்த குழந்தைங்களுக்கு? இப்போ பேரண்ட்ஸ் இத தான் நம்ம பேசணும். நீங்க குழந்தை பெத்துக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல. அதுக்கு வேண்டிய அந்த தகவமைப்பு வேணும்ல. அந்த குழந்தைகளுக்கு குடுக்க வேண்டிய கவனத்த குடுக்கணும்ல. பேரண்டிங்ன்றது ஜஸ்ட் டெலிவரி ஆயி இந்த தொப்பைய காமிச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதும், அந்த ப்ளூ கலர் பேக்கிரவுண்டா, பிங்க் கலர் பேக்கிரவுண்டான்னு ஃபோட்டோ போடுறது மட்டும் இல்ல. தினசரி உட்கார்ந்து பேசுறது, கவனிக்கிறது, ஒரு ஒரு குழந்தைக்கு என்னென்ன வேணும்னு தெரிஞ்சு செய்றது இருக்குல்ல, அது ஒரு ரொம்ப பெரிய வேல. அந்த ரொம்ப பெரிய வேலைய கொஞ்சமாவது செய்யணும்ல. எதுவுமே செய்யாம அது கிடக்குது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டு, விட்டு, விட்டு எந்த அளவுக்கு போகுதுன்றத மற்ற பெற்றோர்கள் ஒரு விழிப்புணர்வுக்கு உண்டான ஒரு விஷயமா எடுத்துக்கிறது அவசியம். அன்றாடம் நம்ம குழந்தைங்க கிட்ட பேசி, இந்த வயசுல இந்த குழந்தை இது பண்ணணும். இது பண்ணலன்னா ஏதோ பிரச்சனை. என்ன பிரச்சனை? சரி நம்ம போய் டாக்டர கேட்போம், பீடியாட்ரிஷியன கேட்போம், சைக்கியாட்ரிஸ்ட்ட கேட்போம். ஏதோ ஒரு உதவி எடுத்துக்கிற தன்மை, ஹெல்ப் சீக்கிங் பிஹேவியர் இருக்கணும். சம்டைம்ஸ் நம்ம ஊர்ல என்ன நடக்குதுன்னா, நமக்கு வந்து அது விதி. அது அப்படிதான். அதுவா சரியா போயிடும். அப்படிலாம் சிலது வச்சிருப்போம்ல. அதனால டக்குன்னு ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நமக்கு தெரியல. ஒரு உதவி கேட்கணும். இது என்னங்க நடக்குதுன்னு கூட கேட்க தெரியல. முன்னையாவது நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு டாக்டர கேட்கணும். ஃபோனே சொல்லுது இது இப்படிதான். இது இதனால இப்படி இருக்கலாம். இதுக்கு இவங்கள சந்திங்க, அவங்கள சந்திங்கன்னு எல்லாமே அது சொல்லிக் குடுக்குதே. குழந்தைகள வளர்க்கிறதே ஃபோன பார்த்து நம்ம இந்த டைம்ல ஏன் அழுகுது? ஆ இத பண்ணு சரியா போயிடும். அவ்வளவும் உங்களுக்கு நாலேட்ஜ் வந்து கை நுனியில இருக்குன்றப்போ, அந்த நாலேட்ஜ ஏன் ஆக்சஸ் பண்ணல? ஏன் ஹெல்ப் எடுத்துக்கல? ஏன் இந்த குழந்தைகளுக்கு நியாயம் கிடைக்கல? ஏன் இந்த பிரச்சனைய வளர்த்து விட்டாங்க? அந்த பேரண்ட்ஸ்க்கு என்ன பிரச்சனை? யூசுவலி சில்ட்ரன் ஏதோ ஒரு பிரச்சனைய வெளிப்படுத்துறாங்கன்னா, அப்ப அந்த ஃபேமிலில வேற பிரச்சனை இருக்கிறதுனால தான் அது வெளிப்படுது. அதனால தான் சில்ட்ரன் ஆர் த பயாப்ஸி ஆஃப் த ஃபேமிலின்னு சொல்லுவோம். எப்படி ஒரு மாதிரி திசுவ எடுத்து மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தா என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கலாமோ, அப்ப சில்ட்ரன் அந்த மாதிரி திசு தான். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா, அவங்க குடும்பத்தில ஏதோ பிரச்சனை இருக்கு. அப்போ அவங்க பிரச்சனைய பத்தி பேசுறது நியாயம் இல்ல. பட் நம்ம குடும்பங்கள பத்தி நம்ம பேசணும்ல. நம்ம நம்ம குடும்பங்கள்ல நம்ம சரியா இருக்கிறோமா? எங்க பிரச்சனை? அத பத்தி பேசி, அதுக்கான உதவி எடுத்து, அத நிவர்த்தி பண்றத பத்தி நம்ம யோசிக்கலாம்.
அதிகமா ஃபோன் பார்க்கக்கூடாது, அதிகமா டிவி பார்க்கக்கூடாதுன்னு இப்போ சில பேரண்ட்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்கிறத பார்க்குறோம். அப்போ ஒவ்வொன்லயும் கட்டுப்பாடுகள் குழந்தைகள கட்டுப்படுத்திட்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்ப ரீசென்ட் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லுது, இந்த ஜென் ஜி சில்ட்ரன் இருக்காங்கல்ல, டெக்னாலஜியோட பிறந்த குழந்தைகளுக்கு அறிவுல வீழ்ச்சி ஏற்படுது. அதற்கு முன்றைய இந்த தலைமுறைகள்ல, ஒரு தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை அறிவு வளர்ச்சி ஏற்பட்டது. அவங்க தாத்தாவோட பையன் கெட்டிக்காரன், பையனோட குழந்தை கெட்டிக்காரி அப்படின்றது இருந்தது போயி, இப்ப போன தலைமுறையோட இந்த தலைமுறை மோசமா இருக்குன்றது தான் ஆதாரப்பூர்வமா வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த தகவல. அப்ப ஏன் ஜென்ஸி வந்து இவ்வளவு இன்டெலிஜென்ஸ் இருக்கு, இவ்வளவு நாலேட்ஜ் இருக்கு, இவ்வளவு டேட்டா இருக்கு, ஏன் அவங்க அறிவாளியா இல்ல அப்படின்னா, அவங்களுக்கு கவன திறமை இல்ல. ஒரு இடத்துல உட்காந்து ஒரு தவம் மாதிரி உட்காந்து ஒரு வேலையை செய்யறதுக்கான பயிற்சியே அவங்களுக்கு இல்லைன்றதுனால மனசு செதறுது. அதனால ஒரு விஷயத்த கோர்த்து கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு தெரியல, எதையும் முடிக்க மாட்டேன்றாங்கன்றதான் அவங்க கிட்ட இருக்க பிரச்சனை. அப்போ எல்லா ஊர்லயும் எல்லா சைக்கியாட்ரிஸ்டும், எல்லா மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனும், எல்லா பீடியாட்ரிஷனும் என்ன சொல்றோம், குழந்தைங்களுக்கு போன் கொடுக்காதீங்கன்னு சொல்றோம். ஆனா எல்லார் வீட்லயும் குழந்தைங்களுக்கு போன் இருக்கு. 18 வயசு கம்மியா இருக்க குழந்தைகள் போனே வாங்கி தரக்கூடாதுன்னு நாங்க சொல்றோம் சார். இல்ல ஃபோன் குடுக்கலன்னா குழந்தைகள் அழுறாங்க. டிவி பார்க்க விடலாம் குழந்தைகள் அழுது புலம்புறாங்க. அத கண்ட்ரோல் பண்ண முடியல. இல்ல கொஞ்சம் அவங்களுக்கு டிவி டைம் குடுக்கலாம். அதுக்காக டிவியே குடுக்காம இருக்கக்கூடாது. உலகம்னா என்னன்னு தெரியணும் இல்லையா? ஒரு கார்ட்டூன்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நெறைய குழந்தைங்களுக்கு அடல்ட் லைஃப்னா என்ன அப்படின்றது இப்ப டிஸ்னி கார்ட்டூன்ஸு, பிக்சர் கார்ட்டூன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது அடல்ட் வாழ்க்கைன்னா என்னன்றது அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுக்குது. நெறைய வீடுகள்ல இதுக்கு ஆப்போசிட்டும் பார்க்குறோம். குழந்தைங்களுக்கு எதுவுமே டிவியே குடுத்ததில்ல, ஃபோனே குடுத்ததில்லன்னா, அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் இந்த டெலி சீரியல்லாம் பார்க்கலாம். இது குழந்தைகளுக்காகவே உருவாக்கப்பட்டது. ப்ளூயி பார்க்கலாம், பெப்பா பிக் பார்க்கலாம்லாம் சொன்ன பிறகு, ஆஹா என் குழந்தைக்கெல்லாம் புரிஞ்சிருச்சு. இதெல்லாம் என் குழந்தை இன்னும் நல்லா பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஸோ என்ன கன்டென்ட்ன்றத பொறுத்து தான் அது பார்க்கலாமா வேண்டாமான்னு. அப்ப கன்டென்ட்ட குழந்தை சூஸ் பண்ணக்கூடாது. நம்ம தான் சூஸ் பண்ணி அந்த குழந்தைய கொஞ்சம் கொஞ்சமா அதுல கொண்டு வரணும். பெற்றோருக்கு இந்த அளவுக்கு விழிப்புணர்வு இல்லைன்றதுனால ஃபோன மட்டும் குடுத்துடுறாங்க. கன்டென்ட்ட சூஸ் பண்ண மாட்டேன்றாங்க. இத தான் நம்ம சரி மொத்தமா ஃபோன் குடுக்காதீங்கன்னு நம்ம சொல்லல. சாப்பாடு ஊட்டும்போது குடுக்கணும். நாங்க தான் வேலையா இருக்கும்போது குடுக்கணும். வேற வழி இல்லையே குடுக்கணும்னு சொல்றாங்க. நீங்க குடுங்க. ஆனா கன்டென்ட்ட கரெக்ட்டா கொஞ்சம் மானிட்டர் பண்ணிக்கோங்க. இது குழந்தைகளுக்கானது. 10 பருவத்துல குழந்தைகள் அடம் பிடிக்கிறாங்க. எனக்கு ஃபோன் வாங்கி தரணும். என் ஃப்ரெண்டு கிட்டலாம் ஃபோன் இருக்குன்னு சொல்றாங்க. ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் எப்படி ஃபோன் வந்தது? ஏன்னா யாரோ ஒரு பெற்றோர் பேக்கா இருந்திருக்கிறாங்க. ஏதோ ஒரு பெற்றோர் குழந்தைக்கு நோ சொல்ல தெரியாம வாங்கி குடுத்துருக்காங்க. எனக்கு கிடைக்காதது என் குழந்தை கிடைக்கட்டும்னு வாங்கி குடுத்துருக்காங்க. அந்த பெற்றோர் தலையில ஒரு கொட்டு கொட்டி, ஏன் நீங்க வாங்கி குடுத்தீங்க? ஒட்டுமொத்தமா எந்த பெற்றோரும் எந்த சிறாருக்கும் வாங்கி தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல. நீங்க மட்டும் ஏன் இந்த ரூல பிரேக் பண்றீங்க? யாருமே இந்த ரூல பிரேக் பண்ணலனா தான் இது வேலை செய்யும். யாரோ ஒருத்தர் முந்திரி கொட்டை மாரி ரூல பிரேக் பண்ணிட்டாருன்னா, எல்லா குழந்தையும் கேட்கும். அவ கிட்ட மட்டும் இருக்கு, அவன் கிட்ட மட்டும் இருக்கு. எனக்கு குடு, எனக்கு குடுன்னு கேட்கும். அப்ப ஒரு வழி இல்லாம மற்ற பெற்றோர்கள் வாங்கி தராங்க. ஸ்கூல்ஸ்ல தெளிவா சொல்லிடுறாங்க. ஃபோன் எடுத்துட்டு வரக்கூடாது. ஃபோன் எடுத்துட்டு வந்தீங்கன்னா, நாங்க வாங்கி வச்சுப்போம். தரவே மாட்டோம். சிலது யோசிக்க தோணும்ல. இது ஏஐ வேர்ல்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்றோம். டெக்னாலஜிக்கல் வேர்ல்டு வந்துருச்சு. இப்போ குழந்தைகள்ட்டயும் ஃபோன் குழந்தைகள் ஸ்கூல்லயே அவங்க அவங்க கம்ப்யூட்டர் லேப் இருக்கு. ஸ்கூல்ல போய் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. வீட்ல எல்லாரும் முன்னாடி உட்கார்ந்து செய்ற கம்ப்யூட்டர்ல டெக்னாலஜி யூஸ் பண்ணட்டும். ஆனா தனியா ஒரு ஃபோன வச்சு ரகசியமா உட்கார்றதுன்றது ரொம்ப ஆபத்தானது. அவங்க மூளை இன்னும் வளரவே இல்ல. அவங்களுக்கு ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸே வளரல. ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் 24 வயசுல தான் பெண் குழந்தைக்கு வளருது. 27 வயசுல தான் ஆண் குழந்தைக்கு வளர்ந்து முடியுது. அதுவரைக்கும் அவங்களுக்கு ஒரு பதப்படுத்துதல் தேவைப்படுது. அவங்க அடல்ட்டா இருந்தா கூட முழு மூளை வளர்ச்சியில இல்ல. லீகலி ஓட்டு போடுறதுக்கு தான் அந்த அடல்ட்ஹுட். அவங்க மூளை வளர்ச்சியில இன்னும் அவங்க ஃபுல் அடல்ட் இல்ல. அவங்க இன்னும் யங் அடல்ட் தான்றதுனால, நான் வாங்கி குடுத்துட்டேன்னு சொல்றது ஒரு பேரண்டோட குற்றம். அப்போ ஒட்டுமொத்தமா எல்லா பேரண்ட்ஸும் சேர்ந்து வேர்ல்டு பேரண்ட்ஸ் எல்லாம் நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணி யாரும் ஃபோன் வாங்கி தரக்கூடாது. நெறைய கவர்மெண்ட்ஸ் இதுக்கு தடை ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் தடை போட்டுட்டாங்க. கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் பண்ணுனா பேரண்ட் எவ்வளவு தூரம் இளக்காரமா இருக்காங்க பாருங்க. கவர்மெண்ட்டே வந்து ஃபோன் குடுக்காதீங்கன்னு சொல்றாங்க. இந்தியால அந்த மாதிரி இன்னும் வரல. நம்ம ஜஸ்டிஸ் எல்லாம் சில பேர் சொல்றாங்க ஃபோன் குடுக்கக்கூடாதுன்னு சட்டம் கொண்டாடணுன்றதெல்லாம் அவங்க சொல்றாங்க. ஆனா நம்ம பொலிட்டீஷியன்ஸ் பத்தி நமக்கு ஏற்கனவே இருக்கிற விமர்சனம் தான். அவங்களுக்கு உண்மையிலேயே மக்கள பத்தி அக்கறை இல்லை. அவங்களுக்கு எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு ஸ்டண்ட் என்ன பண்ணலான்றது தான் அவங்களுக்கு தோணுதே தவிர, ஆக்சுவலி என்ன பண்ணணும்னு ஒரு தொலைநோக்கு பார்வையோட இவங்க பெருசா நெறைய செய்ய மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல கவர்மெண்ட்ஸ் கொஞ்சம் அது இந்தியன் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்டர்ஃபியர் பண்ணி பேரண்ட்ஸ்க்கு சப்போர்ட்டிவா இருந்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும்.